ஒரு லத்தீஃபான்னு சொல்லுவாங்க, ஒரு சிரிப்புக்காக சொல்லுவாங்க. எப்படின்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருந்தாராம். யூடியூபர் தெரியல, யூடியூப் சேனல் அந்த ஃபேஸ்புக்கில் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க தனித்தனியாக ஆரம்பித்து நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு யூடியூபர் இருந்தாராம். அவன் ஒரு குற்றம் புரிந்தான். அந்த குற்றம் புரிந்ததன் காரணமாக அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்குறாங்க, மரண தண்டனை வழங்கப்படுகிறது. ஜட்ஜி கடைசியாக கேட்டாராம். ஜட்ஜி கேட்குறாரு, ஏன்பா அவனுடைய கடைசி ஆசை என்ன, சொல்லிடுப்பா. அப்போ அவன் சொல்கிறான்னா, மற்ற பாருங்க, மற்ற விஷயத்து மேலே கவனம் செலுத்தலை, அவனுடைய கவனம் எங்கே இருக்கு பாருங்க. ஜட்ஜி கேட்கும்போது உனக்கு கடைசி ஆசை என்ன என்று கேட்கும்போது அவன் சொன்னான்னா, நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், யூடியூப் சேனல், அது ஓடிட்டு இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. சகோதரர்களே, எந்த மனிதருக்கு எந்த நோக்கத்தில் இருக்கின்றானோ, எந்த சிந்தனையில் இருக்கின்றானோ, அதுதான் அவனுக்கு கிடைக்கும். மறுமையில் ஏதாவது உதவும் அவனுக்கு. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கான் ஆகிர கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. நம்முடைய இலக்கு, நம்முடைய கடைசி சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மௌத்தா போகும்போது கலிமா சொல்லி மௌத்தா போகணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, முஹம்மது அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார், யாராக இருக்கிறார் என்று யார் உறுதியாக சொல்கிறார்களோ, அப்படி சொல்லி மௌத்தா போனா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். இல்லை என்று சொன்னால் புறக்கணிக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே, ஒவ்வொரு நபிமார்கள் ரசூல்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தை என்ன? வவஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னாங்க, அருமை மகனே, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ உலகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஈமானோடு இருக்க வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு தான் மரணிக்க வேண்டும் என்று வசியத் செய்வாங்க, அறிவுறுத்துவாங்க. யார்? நபிமார்கள். இந்த மாதிரி சிந்தனை இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. சகோதரர், இது மாதிரி நிலையில நான் மௌத்தா போனா அல்லாஹ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவோம்? எனவே அன்பானவர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். ஏன் என்று சொன்னால் மரணம் இருக்கின்றது மிகவும் கடினமான விஷயம். சக்கராத்து நிலை வந்து விட்டாலே யார் எதுவும் பண்ண முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் உட்கார முடியாது, வர முடியாது. மரணம் நெருங்கி விட்டாலே உன்னுடைய சொத்தை தான் கணக்கு போடுவான், உன்னுடைய பெயரை மாத்துவான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, மையத்துன்னு தான் சொல்லுவான். அவனை உன்னை தூக்கி சீக்கிரமா எடுத்துட்டு அடக்கத்தான் ட்ரை பண்ணுவான். வீட்டில் ஒரு 2 நாள் வச்சு அழகு பார்ப்பானா? சகோதரர்களே, மரணத்திற்காக வேண்டி நாம் சகோதரர்களை தயார் செய்ய வேண்டும். மரணம் வந்து விட்டால், கபருக்கு சென்று விட்டால் நம்மை யாரும் உதவி செய்ய முடியாது. நம்முடைய அமல் தான் நமக்கு தோழனாக இருக்கும், நம்முடைய அமல் தான் நமக்கு உதவியாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, இந்த மரணத்தை நினைத்து அதிகமாக அமல் செய்யுங்கள், கபரை நினைத்து அதிகமாக அழுவுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, அதுதான் நீளமான வாழ்க்கை.